பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். போன வருஷம் அண்ணா நகர்ல ஒரு 10 வயசு சிறுமி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க. இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை சரியா விசாரிக்கல அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா வெளியில தெரியுது. மக்களுக்கு மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவுக்கு மட்டும் கிடையாது, நீதிமன்றத்துக்கே தெரிஞ்சிருக்கு இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை சரியா விசாரிக்கல அப்படின்னு. சென்னை ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை நாங்க ஜூம் மோட்டோவா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து விசாரிச்சுட்டு அவங்க கடைசியா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேணாம், சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுறாங்க. உடனே இந்த உத்தரவு வந்த உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேணவே வேணாம், எங்களுக்கு சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த உத்தரவை மேல்முறையீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இத மாதிரி ஹைகோர்ட் ஒரு வழக்குல இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா உடனடியா தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. பல கேஸ்ல போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிறுமி வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேணாம் அப்படின்னு ஒரு உத்தரவு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு மாறா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கட்டும், அந்த டீம்ல ஐபிஎஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு 7 அதிகாரிகள் இருக்கணும், அதுக்குள்ள பெண் அதிகாரிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி அவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 7 பேருமே தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவங்க இருக்கக்கூடாது, இப்ப வெளி மாநிலத்திலேருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, சோ அவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாங்க. சோ அந்த அடிப்படையில டிசம்பர் மந்த் அந்த ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. சோ இப்போ அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது அப்படிலாம் நடந்து இந்த வழக்கு ஆரம்பத்துல அந்த விசாரணைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, ஏன்னா ஒரு போக்சோ வழக்கு அப்படிங்கிறதுனால அதை ஒரு பெண் அதிகாரி விசாரிச்சாங்க. அவங்க பேர் இன்ஸ்பெக்டர் அவங்க ராஜி. சோ அவங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட வட்ட செயலாளர் சுதாகர் அப்படிங்கிற ஒரு நபரும் இந்த வழக்குல இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த வழக்கு என்ன, இந்த வழக்குக்கு பின்னாடி என்னென்ன அரசியல், எந்த அளவுக்கு அரசியல் விளையாண்டுருக்கு, எந்த அளவுக்கு பணம் விளையாண்டுருக்கு, எந்த அளவுக்கு அதிகாரம் விளையாண்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நாம இந்த வழக்கை பாக்குறப்போ, அது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு படிக்கிறப்போ நமக்கு தெரிய வந்திருக்க விஷயம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஒரு அப்பா அம்மா அண்ணா நகரை சேர்ந்தவங்க தன்னுடைய 10 வயசு குழந்தைக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கா, ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த 10 வயசு சிறுமியை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிறுமி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உடனே அந்த அப்பா அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு. ஆனா அவங்களுக்கு சில பேர் மேல இது மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்த உடனே சில பேர் மேல அந்த டவுட் அப்படிங்கிறது வரும்ல, சோ டவுட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இந்த வழக்கா பதிவு செய்யறதுக்காக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு வழக்கா பதிவு செய்யறாங்க. யார் மேல இந்த வழக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க தண்ணி கேன் போட, அவங்க வீட்டுக்கு அந்த ஏரியாவில் தண்ணி கேன் போட வர ஒரு நபர் சதீஷ் அப்படிங்கிற நபர் மேல அந்த வழக்கு பதிவு அப்படிங்கிறது நடக்குது. அதே மாதிரி 16 வயசே ஆன ஒரு சிறுவன் மேலையும் இந்த வழக்கு அப்படிங்கிறத அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க. ஸோ விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. விசாரணை அப்படின்னா யாரு மேல இந்த குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்தணும். பட் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்ச ராஜு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அப்பா அம்மாவையே கூப்பிட்டு மிரட்டுறாங்க. என்ன சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியா இவங்க சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபரை சொன்னாங்கல்ல, அந்த நபர் முன்னாடியே வச்சு அந்த சிறுமியோட அப்பா அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சே மிரட்டியிருக்காங்க. அதுவும் அடிச்சிருக்காங்க. அவங்கள உடையெல்லாம் கழட்டிட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அப்பவே பேசு பொருளாச்சு. இது பத்தி அந்த சிறுமியோட அப்பா அம்மா வெளியில மீடியாவில் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சிறுமி கிட்டையும் ஒரு 10 வயசு சிறுமியை ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. அதுவும் இதை மாதிரி ஒரு போக்சோ கேஸ்ல விசாரிக்கிறாங்க. அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறப்போ எப்படி விசாரிப்பாங்க? ஆனா இவங்க விசாரணை அப்படிங்கிறது வேற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில அந்த சிறுமியே குழம்பி போயிடுவாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி. இனிமே லைஃப்ல அவங்க எழுந்தே வர மாட்டாங்க. அந்த மாதிரி மன ரீதியா பாதிக்கப்படுற மாதிரி அந்த விசாரணை அப்படிங்கிறது இருந்தது. இதோட ஆடியோ அப்படிங்கிறதும் வெளியில லீக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் சரியா போகல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஏடிஎம்கேவோட வட்ட செயலாளர் இந்த கேஸ்ல இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் சுதாகர் அப்படிங்கிறவரு. ஸோ அவரை என்னத்துக்கு இந்த கேஸ்ல கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் இருக்காருல்ல, அவர் வழியா இந்த இன்ஸ்பெக்டர் ராஜுக்கும் இந்த சுதாகருக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, இந்த கேஸே இல்லாம பண்ணிடணும், அந்த சிறுமியோட அப்பா அம்மாவை இந்த கேஸே வாபஸ் வாங்க வைக்கணும்.
முதல் முயற்சி அது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிறுவன் இருக்கான்ல 16 வயது சிறுவன், அவனுடைய பேரை இந்த கேஸ்ல இருந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல். வந்து பணம் வாங்கியிருக்காங்க, யாருக்கிட்டே பணம் வாங்கியிருக்காங்க. இந்த சுதாகர் அப்படிங்கிற வட்டச் செயலாளரும் பணம் வாங்கியிருக்காரு, அவரு இந்த ராஜு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருக்கும் பணத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்போ தெரிய வருது. இந்த பணம் கொடுத்த விஷயம்லாம் இப்போ தெரிய வந்ததுதான். பட் அப்போ இந்த கேஸ் சரியா நடக்கல அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வருது. ரொம்ப பேசு பொருளா மாறுச்சு. ஏன்னா சிறுமியோட அப்பா அம்மா வந்து மீடியாவில் பேசிட்டாங்க, இதை மாதிரி அடிச்சிருக்காங்க, எங்க உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, கிட்டத்தட்ட நிர்வாணமாக்கி அடிச்சாங்க அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சிறுமியோட ஆடியோ அப்படிங்கிறது வெளியாச்சு. அந்த சிறுமி பதறது, இவங்க கேள்வி கேட்கறதுலாம் ரொம்ப பேசு பொருள் ஆனதுனால இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டு காவல்துறை கிட்ட இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஜூம் ஓட்டோவா எடுத்து அந்த கேஸை விசாரிச்சாங்க. ஸோ அப்போதான் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு அவங்க மாத்தினாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டது. 7 பேர் கொண்ட டீம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விசாரணையில தான் இப்போ என்ன உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த சதீஷ் கைது செய்யப்பட்டிருக்கான். அந்த 16 வயசு சிறுவன் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. போன மாசமே இவங்க 2 பேரையும் கைது பண்ணாங்க இந்த எஸ்ஐடி. இவங்க கையில் அந்த கேஸ் வந்தது அப்படிங்கிறது டிசம்பர் மந்த் தான். பட் வந்த உடனே அவங்க 2 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கைது பண்ணாங்க. இப்போ நேத்திக்கு முத நாள் ஏடிஎம்கேவோட வட்ட செயலாளர் சுதாகர் அப்படிங்கிறவருக்கு இந்த வழக்குல வந்து இடையில இருந்து இந்த டீலிங் பார்த்து விடுவாங்கல்ல, இந்த பணம் கொடுக்குறது, இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுக்குறது, நான் இந்த கேஸை முடிச்சு தரேன் அப்படின்னு பேசுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பேசுனதுக்காக இந்த சுதாகரை கைது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ராஜு இந்த வழக்கை ஆரம்பத்துல இருந்து சரியா விசாரிக்கல, இதுல வந்து லஞ்சமா பணம் வாங்கிட்டு அந்த சிறுமிக்கு எதிராக இவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது நடவடிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருந்தாங்க. பட் இந்த விஷயம்லாம் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இதுல கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் சஸ்பெண்டும் இப்ப பண்ணப்பட்டிருக்காங்க. நமக்கு இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இத மாதிரி ஒரு கேஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இத மாதிரி கேஸ்ல எப்படி டீலிங் பேசி, இத மாதிரி அந்த சிறுமி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம், அவங்க வந்து இதை வந்து ஒரு கேஸா ஃபைல் பண்ணி ஃபைட் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த சிறுமிக்கு எதிராக செயல்படுறதுக்கு இவங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை மாதிரி ஒரு சில அதிகாரிகள் இதை மாதிரி நடந்துக்கிறப்போ இதை மாதிரி வழக்குகள் மேல இருக்க நம்பிக்கையே நமக்கு போதில்லை. அதுவும் சரி, அடுத்தடுத்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டே வந்து இதை மாதிரி கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தினாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாத்தாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ இதை மாதிரி கேஸ் மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. தமிழ்நாடு கவர்மெண்டே இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கட்டும், இங்க சரியா நடக்கல விசாரணை, ஸோ இதை சிபிஐ விசாரிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எல்லாம் சரியா நடக்குது, இந்த வழக்குல எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். பட் கவர்மெண்ட்டும் இதை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் இதை மாதிரி பண்ணிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி இதை மாதிரி கேஸ் மேல இதுல வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பெரிய நம்பிக்கை. காவல்துறை விசாரிச்சா சொல்றேன், காவல்துறை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ்ல எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியும்.